Kia வணக்கம் and welcome to Malini's Big Boss Review. இது நவம்பர் 7ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம் டே 62. ஆக்சுவலி அவங்க உள்ளே போன நாளை சேர்த்திங்கன்னா 63 நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது 9 வாரங்களாக அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. சரி, இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன். யார் யார் எவிக்ட் ஆனாங்கன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். சரி, நிகழ்ச்சி தொடங்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி உள்ளே வராரு. ஹீ இஸ் காட் அன் ஐ ஆன் ஹிஸ் ஷர்ட். எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ ஒரு ஐ எம்ப்ளம் மாதிரி இருந்துச்சு. ஃபார் அ மூமெண்ட் ஐ தாட் இட் வாஸ் பிக் பாஸ் மர்ச். ஸோ இட்ஸ் a குட் ஐடியா. பிக் பாஸ் ஷோ இவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஏன் பிக் பாஸ் மர்ச்சன்ட்ரி இன்னும் வரல அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். பல தடவை வந்து ஐ ஹேட் திஸ் கான்வர்சேஷன் வித் யுகேந்திரனை பற்றி. யுகேந்திரன் கேட்பேன், இந்த பிக் பாஸ் பிக் பாஸ் இயரிங்ஸ், ரிங்கு, அந்த மாதிரிலாம் வந்து மர்ச்சன்டைஸ் எடுத்து கொண்டு வந்தாங்கன்னா do you think people will buy mugs? And every time somebody gets evicted from the house, maybe we can have merchandise with contestants' names. அந்த மாதிரிலாம் நான் வந்து நிறைய யோசிச்சிருக்கேன். அந்த கண்ணை பார்த்தோன்னா ஃபைனலி தி காட் இட் டன் அப்படின்னு யோசித்தேன். பட் இட் டிட் ஹேப்பன். இட் வாஸ் ஜஸ்ட் அ ஷர்ட். இன்ட்ரெஸ்டிங் ஷர்ட் ஐ மஸ்ட் சே. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டீமன்ஸ், அதை பற்றி அவர் ஒரு முன்னுரை கொடுக்குறாரு. அந்த முன்னுரையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, திரைப்படங்கள் வந்து ஒரு ஹீரோ இருந்தால் வில்லன் வேணும், வில்லன் இருந்தால் தான் கதை சுவாரஸ்யமாகும். இஸ் வெல் அண்ட் குட். ஆனால் ஒரு புரிதல் விஜய் சேதுபதிக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாஸ்க்காக பாருங்கள் அப்படின்னு சொல்லி இல்லைங்க. நமக்கு வந்து எத்திக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். என்னதான் வந்து டாஸ்காக இருந்தாலும் நமக்குன்னு வந்து ஒரு அதை சொல்கிறல, ஒரு போட் அத்தனை பேர் வந்து அவரை இறங்கி கொலை பண்ணலையே, ஒரு ஹிட்லர் அத்தனை பேரை இறங்கி கொலை பண்ணலையே, ரைட்? அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, அவர் சொன்னதில் நியாயம் இருக்குது, இது வந்து அவங்களோட வேலை அப்படின்னு. அதாவது நியாயம்ன்றதை விட இது எங்களோட வேலை, நான் செஞ்சு தான் ஆகணுன்றதுக்காக சின்ன குழந்தைகள்ல இந்த தேவையில்லாமல் மில்லியன்ஸ் ஆஃப் ஜெனோசைட் நடந்ததுல. ஸோ அதே கான்செப்ட் தாங்க இங்கே. நீங்கள் வந்து டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஆனால் அந்த டாஸ்க்கை வந்து எந்த அளவுக்கு போனால் அது எக்ஸ்ட்ரீம், எது ஏற்புடையது இல்லை அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஐ ரியலி வாண்ட் டு நோ ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் பீப்புள் ஹூ சே தட் இது டாஸ்க்காக பாருங்க, இவங்க செஞ்சது நியாயம் அப்படின்னு சொல்கிறவங்க எந்த லெவலுக்கு போனால் அது வந்து இது ஏற்புடையது இல்லைன்றதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இது வந்து டாஸ்க்கு. நான் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சுருக்கேன், ஓகேங்களா? அந்த பின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் அந்த கையில் வந்து விரலில் ப்ரிக் பண்ணுவாங்க. பிளட் டொனேஷனுக்கும் வந்து விரலில் ப்ரிக் பண்ணி ஹீமோக்ளோபின் லெவல் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ப்ரிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு, நான் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கேன், சீசன் 9 நான் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறேன். நான் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் டாஸ்கில் வந்து நான் டெவலாக இருக்கும்போது ஒரு பின்னை வச்சு ஒருத்தவங்களோட விரலை பொக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வந்து டாஸ்கில் நான் செய்கிறது ஏற்புடையதா இல்லையா? ஸோ எது எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எத்திக்கலாக கேம் விளையாடணும். இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் டாஸ்க்கு வந்து வித்தியாசமான முறையிலலாம் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ குட் டூ ஹைட் அண்ட் சீக். நான் உங்களுக்கு 2 நிமிஷம் கொடுக்குறப்போ எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை தேடி நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னா, ஓகே, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஹார்ட்லேருந்து ஒரு ஹார்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹவு தி கோ அண்ட் ஹைட். அண்ட் நீங்கள் வந்து போகும்போது அந்த பயம், அந்த ஐயோ பிடிச்சிருவாங்களா, தட் திங், யூ கேன் பி ஜஸ்ட் ஷவுட்டிங் சம்படிஸ் இயர்ஸ் or just continuously saying. ஆரியமாலா டாஸ்க் எப்படி இருந்துச்சு? 4 மணி நேரம் ஒரே பாட்டை பாடுறாங்களா, அந்த மாதிரி ஒரே பாட்டை பாடுங்க. அந்த மாதிரி சில டாஸ்க் ஐம் ஜஸ்ட் திங்கிங் அவுட் அலவுட், பிகாஸ் ஐ திங்க் திஸ் இஸ் நாட் எத்திக்கல்ங்க. இப்போ வந்து படத்துக்கும் ரியாலிட்டி ஷோக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஹோஸ்ட் வந்து அங்கே நின்று அவர் வந்து அவரோட முன்னுரையை கொடுத்துட்டு இருக்காரு. படம் வித்தியாசமானது, ரியாலிட்டி ஷோன்றது வித்தியாசமானது. படத்தில் வந்து யூ டேக் இன்ஃபார்ம்ட் கான்சென்ட், இது நடக்க போகுது, நீங்கள் வில்லனா இந்த வார்த்தைகளை சொல்ல போறீங்க. அப்போ அந்த ஃபைட் சீன்லாம் வந்து சில நேரங்களில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன், ரைட்? ஆக்சிடென்ட்ஸ் பற்றி சொல்ல, அடிக்கிறது உண்மையாவா அடிக்கிறாங்க, குத்துறது உண்மையாவா குத்துறாங்க, பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க. என்னங்க பேசுறீங்க? ரியாலிட்டி இஸ் ரியாலிட்டி, மூவி இஸ் மூவி, ரைட்? ஸோ சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பைடர்மேன் அண்ட் வெனம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எஸ் வெனம் வந்து நம்ம வந்து வெனம் வந்து மோர் எக்ஸைட்டிங் கேரக்டர்ன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் நிஜ வாழ்க்கையில் அது கிடையாது. திஸ் இஸ் எ ரியாலிட்டி ஷோ, இட்ஸ் எ சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் வன்மத்தை கக்கணும், சண்டை போடணும், ஒருத்தர் தாழ்த்தி பேசணும் அப்படின்றது தான் நீங்கள் வந்து கேமாக பார்க்குறீங்கன்னா, அப்போ நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த கிளாடியேட்டர் டாஸ்காக இருக்கட்டும், ஒரு ஹங்கர் கேம்ஸ் மூவியாக இருக்கட்டும், ஸ்குவிட் கேம்ஸ் மூவியாக இருக்கட்டும், அது வந்து அந்த மாதிரி
பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் ரைட். எத்திக்ஸோட விளையாடணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் அன் எத்திக்கல் கேம். அண்ட் தீபக பாராட்டுறதுல என்னால் ஏற்றுக்கவே முடியல. பட் எனிவே, கமிங் பேக் டு த ஹோஸ்ட், ஐ தாட் தட் ஒரு புரிதலே இல்லாத ஒரு ஹோஸ்ட்டை போட்டிங்கன்னா ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்காம டெவல்ஸ்னா இப்படி தான் இருக்கணும். என்ன அழகா இருந்த டெவல்ஸ்லாம் இருக்காங்க. நிஜ வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சில நேரத்துல வந்து இடையூறுகள் பண்றவங்க வந்து அழகா பேசுவாங்க, அழகாவும் இருப்பாங்க, அண்ட் நமக்கு இடையூறுகள் பண்ணுவாங்க. ஸோ மேக்கப்ல வந்து பாராட்டுனீங்கன்னு சரி, ஆனால் அழகா இருந்தவங்களை குறை சொன்னது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. தர்ஷிகா வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த முகத்தில் பண்ணது வந்து ஈவன் ஐ வாஸ் வாவ் அப்படின்னு. பட் தர்ஷிகா பண்ண விஷயம் எனக்கு ஏற்றுக்க முடியல. ஸோ அவங்களோட மேக்கப்ல நீங்கள் வந்து உங்கள் அபிப்பிராயத்தை சொன்ன நீங்கள் வந்து அழகான டெவல்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்றது வந்து எனக்கு வந்து வாய் சச் அ மைண்ட் செட். பெயினா அப்படிதான் இருக்கணும், ஏஞ்சல்லாம் இப்படிதான் இருக்கணும்ன்றது வந்து நீங்கள் எப்படி சொல்றீங்க? இப்போ வந்து இது வந்து இந்த பழைய மைண்ட் செட். ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே இட். பார்பி டால் வச்சு விளையாடின காலம். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரம் டால்ஸ் இருக்காங்க, யூனோ, ஃபார் சேல். ஐ டு நாட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ அவேர் ஆஃப் இட். அதுலேயும் ஒரு அழகு இருக்குது, ரைட்? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, டெவல்னா இப்படி தான் இருக்கணும், ஏஞ்சல்னா இப்படி தான் இருக்கணுன்றது கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக, லைக் ப்ரிட்டியாக இல்லாத, ஒரு ஹேண்ட்ஸமாக இல்லாத ஒரு ஏஞ்சல் இருக்கலாம்ல. யூ கேட் வாட் ஐ அம் சேயிங்? ஐ டோன்ட் நோ. எனிவே, ஸோ ஐ ஃபெல்ட் தட் ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஹோஸ்ட் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. எக்ஸ்ட்ரீம் லெவல் கேரக்டரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவங்க வந்து கேரக்டர்லேருந்து பிக் பாஸ் வீட்டில் உள்ள திங்ஸை உடைக்கலாங்களா? ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடைக்கலாமா? நான் கேரக்டரில் இருக்கிறேன், டெவலாக இருக்கேன், ஸோ இவங்க படுக்கிற பெட்டில் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றுவேன், நீ இன்னைக்கு நைட் படுக்க முடியாது படிக்க, நான் தண்ணி ஊற்றுவேன், உன் பெட்டை நான் பிரேக் பண்ணுவேன் அப்படின்னா விடுவாங்களா? அது வந்து சேதாரம் சொல்கிறீங்களே. அப்போ எப்படிங்க ஒரு மனுஷனை வந்து புண்படுத்துறத, ஒரு மனுஷனை பிரேக் பண்ணுறத வந்து லைக் ஃபிசிக்கல், ஐம் டாக்கிங் அபவுட் த ஃபிசிக்கல் அபியூஸ், எப்படிங்க அதை ஏற்புடையதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு புரியலைங்க. திரைப்படங்களில் நடிக்கிறவங்க வந்து படத்துக்காகத்தான் அவங்க வந்து அந்த வேலையை செய்கிறாங்க, ஆனால் அவங்க ஹியூமிலியேட் ஆக மாட்டாங்க. ரியாலிட்டியில் ஷோவில் உள்ளவங்க பணத்துக்காகத்தான் அவங்களும் உள்ளே இருக்கிறாங்க, பட் அவங்க வந்து தே கெட் ஹியூமிலியேட்டட். திரைப்படத்தில் நடிக்கிறவங்க நடித்து முடித்த பிறகு வெளில வராங்க, அதோட முடிஞ்சது, படம் வர்றது பீப்புள் பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் அ கேரக்டர் தே டேக். அவங்க பெயர்கள் வராது. ரியாலிட்டி ஷோவில் உள்ளவங்க அவங்களாகவே இருக்கணுன்ற ஒரு நிர்பந்தமும் இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் வந்து மூவிஸையும் ரியாலிட்டி ஷோவையும் கம்பேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலங்க. அவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் எடுத்து தான் வந்து மூவியில் பண்ணுறாங்க. இங்கே அப்படி கிடையாது. இது பண்ண அது படி உடலில் வலி ஏற்படுத்தி ரியாலிட்டி ஷோ காட்டுறாங்க. நிஜ மூவிஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, யுகேந்திரன் சொல்வார், விஜய் வந்து நடிகர் விஜய் வந்து ஃபைட் சீனில் ஒரு அடி மேலே படாதான், அப்படி பர்ஃபெக்டாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிப்பார். அதுதாங்க வந்து மூவி. இது ரியாலிட்டி. நீ முட்டையை உடச்சி ஊற்றுற, இப்போ வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுற சீன் வந்து ஒரு படத்தில் இருக்குன்னா அது உண்மையில் செய்ய மாட்டாங்க. சில நேரத்தில் வந்து எக்ஸ்ட்ரீம் போவாங்க. பாலா மாதிரி டைரக்டர்ஸ்லாம் வந்து அடிச்சா தான் நீ வேலை நடக்கட்டும், அது வந்து எக்ஸ்ட்ரீம். அவங்களாம் வந்து கொஞ்சம் they need helpன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன், யூனோ. பட் ஸோ ஒரு சீன், ஒரு முட்டை குடிக்கணுன்ற ஒரு சீன் இருந்துச்சுன்னா, இஃப் த பர்சன் வாண்ட்ஸ் டு ட்ரிங்க் இட் தே கேன் டூ இட். பட் யூஸ்வலி அது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் தலையில் உடைக்கிறதா இருந்தால் கூட உடைப்பாங்களே, அது வந்து சுகரில் செஞ்சது, ரைட்? ஸோ அவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ ப்ளீஸ் see a clear demarcation between movies and the reality show, right? சரி, எனிவே, அந்த முன்னுரையை பற்றி எவ்வளோ நேரம் பேசிட்டு 8 நிமிஷத்துக்கு. லெட்ஸ் கோ ஆன் டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள். வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமையலை பற்றி பிரச்சனை. நான் நேற்று வந்து தர்ஷிகா செஞ்ச மேட்ச் பற்றி நான் பேசலை. அது வந்து kind of slipped my mind and I was in a rush as well. Apologies for that. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா வந்து கிச்சன் இன்சார்ஜ். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரவா லட்டு சாப்பிடணுன்ற ஒரு ஆசையில் வந்து ரவா வறுக்கிறாங்க. அதுக்கு வந்து விஷால் துணை போகிறாரு. இவங்க வந்து ரவா லட்டு செய்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, வந்து இவ்வளோ இருக்குன்ற மாதிரி விஷால் சொல்லும்போது முதல்ல அவங்க வந்து அவங்களுக்கு வேணும்னு தான் செய்கிறாங்க, மறைச்சி செய்கிறாங்க. பவித்ரா பார்க்குறாருன்ற மாதிரியும் விஷால் சொல்வார். நீ பரவாயில்ல, நீ இந்த பக்கம் திரும்பி நின்று பண்ணுன்ற மாதிரி 2 பேரும் வந்து திருட்டுத்தனம் பண்ணுறாங்க. அந்த திருட்டுத்தனத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, சரி வந்து நிறைய இருக்குது, நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருவோம்னு சொல்லி தர்ஷிகா மாத்துறாங்க. ஆனால் ஆரம்பிச்சது சுயநலத்தோடு ஆரம்பித்த ஒரு விஷயம், ரைட்? ஸோ நம்ம கர்மா பற்றி பேசினா, கர்மா இஸ் நாட் தி ஆக்ஷன் பட் தி இன்டென்ஷன் பிஹைண்ட் த ஆக்ஷன், ரைட்? அந்த மாதிரி இவங்களோட இன்டென்ஷன் வந்து எனக்கு வேணும், பட் சரி நான் வந்து நிறைய பண்ணிட்டு ரவையை வந்து வறுத்துட்டேன்னு நம்ம எல்லாருக்கும் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணுறது தான் அந்த டாஸ்க், அந்த குக்கிங் சீன், ரைட்?
அப்படி பண்ணவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி ஜெஃப்ரி வந்து நியாயத்துக்காக போராடுவார். இது தவறு, நான் என்னோட பசல்ல என்னோட முகத்தையும் ஒன்று எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் அதே ஜெஃப்ரி இன்றைய நிகழ்ச்சியில் ஓ மை காட் எல்லாமே நடிப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுங்க. அது என்னன்றதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இந்த நேத்தோட டாஸ்க் முடிஞ்சது. இப்போ வந்து அதாவது முந்தா நாளோட டாஸ்கில் வந்து தர்ஷிகா அதை பண்ணாங்க. அது ஒரு பெரிய பூகம்பமாக வெடிச்சது. கண்ணீர் விட்டாங்க, ஜெஃப்ரி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. எல்லாரும் ஜெஃப்ரி நீ அந்த பசலை எடுக்காதுன்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஸோ எண்ட் ஸ்டோரி ரைட். ஸோ நேற்று நிகழ்ச்சியில் என்ன நடக்குதுன்னா, நைட்டுக்கு வந்து தீபக் வந்து பசிக்குதான், சாப்பிடலான்னு சொல்லும்போது என்னமோ ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஏதோ பண்ணுறாங்க, பால் பாயாசம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பாலை திருடி பண்ணுறாங்க. இதெல்லாம் தீபக் கூட இருந்து ஓகேன்னு ஆமோதிச்சு அவரும் சாப்பிட்றாருங்க. கர்மாசி பூமரங்கிறேன், திருட்டுத்தனம் பண்ணி சாப்பிட்டு மறுநாள் அவருக்கு வயிறு வலி. ஓகே, தீபக் வந்து கேப்டனாக இருக்கும்போது கேப்டன் இன்சார்ஜ், ஃப்ரிட்ஜு கூட திறக்கக்கூடாது ரைட். நீங்கள் அந்த பக்கம் போகிறது எதுக்கு, நீ போகிற, இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, நீ அடுப்பு தொடக்கூடாது இப்படிலாம் சொன்னவர். நைட்டில் வந்து சமைச்சதே தெரியாது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னவர். நீ கேப்டனாக இல்லாத போது நீ பண்ணுவியா? அப்போ உன்னோட மாரல் அண்ட் எத்திக்ஸ் எங்கே இருக்குது? அப்போ நீ நல்லவனா கெட்டவனா? ரைட். நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் மாறுறோம். ஸோ ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கும்போது அதில் நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்மளோட, எனக்கு நேற்று நான் பூஜை போனுங்க, என்னோட நேல்ஸ் எல்லாம் எல்லோவாக இருக்குது, சந்தன மஞ்சள் குங்குமம்லாம் தொட்டு. எனிவே, ஸோ நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷனில் வந்து எப்படி ஒரு நல்லவனாக இருக்கிறதோ கெட்டவனாக இருக்கிறதோ நம்ம கிட்ட தான் இருக்குது ரைட். ஸோ we tend to look at things and we tend to decide, okay இதுதான் இந்த சிச்சுவேஷனில் if I'm going to react, ஓகே அதில் வந்து அந்த ரியாக்ஷன் வந்து நல்லதாக இருக்குதா கெட்டதாக இருக்குதுன்றது தான் விஷயம். ஆனால் தீபக் கேப்டனாக இருக்கும்போது நல்லவனாக இருப்பேன். ஆனால் மற்ற விஷயங்களை வந்து நான் இந்த மாதிரி தப்பு செய்வேன், திருட்டுத்தனம் செய்வேன், திருட்டி சாப்பிடுவேன் அப்படின்றது பண்ணுறது எந்த விதத்தில் நியாயங்க? இந்த தீபக்கு தலையில் தூக்கி வச்சுட்டு எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவரை பாராட்டு வாரம் கொடுக்க அவர் இன்னும் கான்ஃபிடென்ட் ஆகுறாரு. இட் இஸ் நாட் ரைட், தீபக் இஸ் நாட் ரைட். அதே தான் ஜெஃப்ரி. ஓ மை காட், ஜெஃப்ரி வந்து அங்கே வந்து தர்ஷிகா சமைச்சது வந்து இப்படி தவறு அப்படின்னு சொல்லி என்னோட பசில் ஒரு முகத்தை எடுங்கன்னு சொன்னவர், தீபக் வந்து மறுநாள் காலையில் வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு காலையில் வயிறு வலி எனக்கு டீ வேணும்னு சொல்லும்போது அவங்களே பேசிக்கோங்க, வேறு யாருமே இல்லை நீ செய்யின்னு சொல்லும்போது அவர் வந்து டீ போட்டு ரஞ்சித், தீபக் அண்ட் ஜெஃப்ரி குடிக்கிறாங்க, பால் எடுத்து குடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரேஷன் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு டீன்ற மாதிரி. திரும்ப பவித்ரா எழுந்திரிச்சுன்னு, ஸோ ஃப்ரைடேஸ் தேர் ரெஸ்ட் டே ரைட். பவித்ரா எழுந்திரிச்சு வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா வந்து டீ கலக்குறாங்க. 8 பேர் அவங்க வீட்டில் வந்து டீ குடிப்பாங்க. அந்த டீ கலக்குறாங்க. ஜெஃப்ரியும் சொல்லுவார் கொஞ்சம் வந்து சுயமாவன பால் ஊத்துன்ற மாதிரி சொல்வார், இன்னும் ரொம்ப தின்னாக இருக்குது பால்ன்ற மாதிரி சொல்கிறது. தென் அப்போ சௌந்தர்யா வந்து கேள்வி கேட்பாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது. அது என்ன எண்ணத்தில் ஸ்கோப் பாயிண்ட்ஸ் பண்ணணும் இல்லை அதுக்கு அப்பாற்பட்டு என்னன்னோ அந்த ஒரு கேள்வி கேட்பாங்க. சபையை கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க, நீ ஒரு கேப்டன் நேற்று பிரச்சனை பண்ண, இன்னைக்கு நீ குடிச்சது தப்பு அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் மெலோடான ஜெஃப்ரி குட் ஃப்ரெண்ட் ரைட், ரொம்ப பயங்கர கேட்க வேண்டியது கேட்டுட்டு அதே நேரத்தில் எஸ்கேப்பும் ஆகுறன்ற மாதிரி டுவல் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. டுவல் சிட்டிசன்ஷிப்ன்ற மாதிரி இவங்க வந்து டுவல் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அது ஏற்புடையதாக இல்லை. கேட்டது எனக்கு நியாயமாக தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப அப்படியே லைட்டாக விட்டது. ஒரு பசம் பீஸ் எடுத்துருந்துருக்கலாம் கேட்ட வரைக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது. உடனே ஜெஃப்ரியோட அக்கா இருக்காங்களே சேச்சி போய் வந்து நியாயப்படுத்துகிறாங்க சௌந்தர்யா கிட்ட. ஸோ ரூல் பிரேக் பண்ணிட்டீங்க, ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து கேமுக்கு வந்து சாதகமாக இல்லை அப்படி இப்படின்னு வந்து கோவா கேங்க வச்சு செய்வார். நீங்கள் சொந்தமாக ரூல் பண்ணுறீங்களா அப்படி விஜய் சேதுபதி வச்சு செஞ்சவர். இங்கே இந்த ரூல் பிரேக்கை பற்றி ஒன்றுமே சொல்லினீங்களே, ஏன் தீபக் வந்து கேள்வி கேட்கல? தீபக்கு யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி என்ன ஒரு பயம் தீபக் கிட்டன்றது எனக்கு தெரியல. பட் ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டீமன் டாஸ்கில் வந்து அவரோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் சொல்வார், நான் வந்து இது என்னோட ஆடிஷன் மாதிரி யோசிச்சு நான் பண்ணேன், இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் ஒரு நடிகனாக எனக்கு கொடுக்குற கதாபாத்திரத்தை மட்டும் நான் எடுத்து எனக்கு இதுதான்னு நான் அதை எடுத்து நடிக்கிறேன். ஆனால் இதில் வந்து ஐ ஹேவ் த லிபர்ட்டி டு பி வாட் ஐ வாண்ட், ஐ செட் த பவுண்டரிஸ் ஆஃப் மை ஸ்பீக்கிங் பவுண்டரிஸ். அருண் will speak about boundaries. அதை பற்றி என்ன சொல்கிறேன். ஸோ இதை நான் ஆடிஷனை எடுத்து நான் பண்ணது அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு பிடிச்சிருந்தது ரைட். அதில் வந்து தீபக்கு பாராட்டுகள். பட் அதர்வைஸ் ஒரு பர்சனாக ஐ திங்க் ஹீஸ் நாட் பிளேயிங் த கேம் எத்திக்கலாக விளையாடலைன்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிங் இட் ஆன் தட் 1 hour ஷோ 1-2 hours ஷோ. ஒரு கேப்டனாக இருக்கும்போது நீ நல்லவனாக இருப்பேன், கேப்டனாக இல்லாத போது திருட்டி சாப்பிடுவேன் அப்படின்றது வந்து ஏற்புடையதாக எனக்கு தோணலை ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்
கஷ்டமான வார்த்தை, ட்ரை பண்ணி பாருங்க. அதில் வந்து 5 மீல்ஸ் வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்றாங்க. இது வந்து போன சீசனில் வந்து யுகேந்திரன் சொன்னார், அவருக்கு வந்து அவரோட டீம் கிடைக்கிற ஸ்மால் பாஸ் டீமுக்கும் பிக் பாஸ் டீமுக்கும் வந்து உப்பில்லாத சாப்பாடு, அதே சாம்பார் சாதம் தான், அது அந்த மெனுவில் கூட சேஞ்ச் இல்லை. தே ஹேட் டு ஈட் அண்ட் சரி ரொம்ப கொடுமையாக இருந்துச்சுன்னு. இவங்க 5 மீல்ஸ் சாப்பிட்றாங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன், சில பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் மட்டும்தான் நடக்குது, இவங்களுக்கு 5 மீல்ஸ் எதுக்கு? Why so much of disparity in how the punitive measures, right? So content கொடுக்கறதே ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா தான். அந்த பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உப்பில்லாமல் சாப்பாடு கொடுப்பீங்களா? அந்த டீமும் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் நாட் அன் எத்திக்கல் டீம். டீமே சரியில்லை, அதுதான் விஷயம். ஸோ அவங்க 2 பேருக்கும் 5 தடவை உப்பில்லாத சாப்பாடு கொடுத்தது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் இட் இது வந்து சமுதாயத்தின் பிரதிபலிப்பு. ஸோ ஒருத்தவங்களை வந்து அடக்கி அவங்க கான்டென்ட் கொடுக்குறாங்க, அதை வச்சு தானே உங்களுக்கு நீங்கள் ப்ரோக்ராமே நீங்கள் ஓட்டுறீங்க. சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் நிறைய கான்டென்ட் கொடுக்குறாங்க. பட் அவங்கள வந்து நீங்கள் அடக்கி இது பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து டுவர்ட்ஸ் என் அவங்க வந்து தேங்க்யூ பிக் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாப்கார்ன் தே ஹேவ் த மூவி நைட் திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ். மூவி நைட் பாப்கார்ன் கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸோட தே ஹேட் ஐ பிராண்டிங் எக்ஸசைஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா they come to a point to say thank you to because they ended the punishment. First of all, the punishment is not right. அந்த தண்டனையே சரியில்லாத தண்டனை, ஆனால் அதுக்கு அதை நிறுத்தினதுக்கு நன்றி தெரிவிப்பாங்க. இதுதான் சமுதாயத்தில் நடக்குது. சில நேரங்களில் நாம் வந்து நம்மளை அடக்கி ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் ஏதாவது கிடச்சிச்சுன்னா அந்த அப்ரிசியேஷனை வந்து நீங்கள் எப்படி வாட் இட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அவங்கள நல்லவங்கள நம்ம பார்ப்போம். ஆனால் there's an overdue amount of appreciation that you most probably got, right? ஸோ இதுதாங்க உலகம். ஏன்னா இட்ஸ் அ வெரி ஸ்கேரி வேர்ல்ட். அண்ட் நம்ம சமுதாயம் மாறணும், நம்ம சமுதாயம் கட்டாயமாக மாறணும். எது சரி எது நியாயம் அப்படின்றத வந்து நம்ம தயவு செஞ்சு யோசிங்க. என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அவங்க டாஸ்காக பண்ணாங்க, மஞ்சரி டாஸ்காக பண்ணாங்க. இன்னும் டாஸ்காக பண்ணாலும் அதுலேயும் வந்து எது ஏற்புடையது இல்லைன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் உங்ககிட்ட கேட்டதை தயவு செஞ்சு எழுதுங்க. எது ஏற்புடையது இல்லை, இப்போ வந்து அதாவது மஞ்சரி செஞ்சது சரின்னு சொல்கிறவங்க மட்டுமே எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் இது வரைக்கும் போயிருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது மட்டும் எழுதுங்க. மற்ற பிளேஸ் பற்றி நான் கேட்கல. ஓகே, ஸோ மஞ்சரி பற்றி மட்டும் நான் கேட்குறேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் வந்து டாக்ஸ் டு விஷால் அபவுட் பவுண்டரிஸ். பவுண்டரிஸ் ஆர் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். அதாவது நமக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கணும், நமக்குன்னு வந்து இதுதான் அப்படின்னு ஒரு எல்லாரையும் உன்னோட இன்னர் சர்க்கிள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்பு பழகணும்னா சில நேரத்தில் நம்ம மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். ஆனால் அவங்கள அதுவும் ரெசிப்ரோகேட் ஆகணும். சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஷேர் பண்ணுவோம், இவங்க என்னடா எதிரில் உட்காந்துருக்கோங்க, அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது, அவங்க குடும்பத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, அவங்க ஃபேமிலி பற்றி ஒன்றும் தெரியாது, அவங்க எங்கே வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது, அவங்க மட்டும் இவ்வளோ ப்ரைவேட்டாக இருக்காங்களே, நம்ம மட்டும் ஏன் இப்படி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஜோவியலான பர்சன், ஒரு கார்பரேட் வேர்ல்டில் இருக்கலாம், ஃபன் பர்சன். ஐ எம் வெரி ஃப்ரெண்ட்லி இன் மை ஆஃபீஸ், ரைட்? பட் அப்படி உள்ளவங்க ஒரு மேனேஜர் ஆகும்போது அதே ஃப்ரெண்ட்லினஸ் வந்து நீங்கள் எப்போதுமே எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ தெர் வில் பி மூமெண்ட்ஸ் வேர் யூ ஃபீல் தட் ஒரு யூ ஹேவ் டு செட் த பவுண்டரிஸ். நான் ஐ கேன் பி ஜோவியல் ஃப்ரெண்ட்லி பர்சன், பட் என்னோட விஷயத்தில் வந்து when I need to tell you like there's a no means it's a no, right? அதை வந்து பவுண்டரி செட் பண்ணால் தான் முடியும். நீங்கள் ஃபன்னான பர்சனாகவும் இருக்கலாம், ஆனால் when you become a manager or you're in charge, you're a lead, you must also say, இங்கே பாரு இந்த டேட்குள்ளே எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும்னா இது வேணும். If it is not happening because of you, then you can tell them ஃபன்னாகவே எடுத்துக்கக்கூடாது. ஒரு சில நேரத்தில் you have to say இந்த டைம் நீ பண்ணலைன்னா எனக்கும் பிரச்சனை உனக்கும் பிரச்சனை, I will have to report on it. ஸோ அப்படின்றது வந்து தெளிவுபடுத்திக்கணும். ஸோ you know this is work and this is personal அப்படின்றது வந்து there must be clear demarcation. இது ரெண்டுக்கும் வந்து ஒரு புரிதல் இருக்கணும். இது வேற அது வேறன்ற இந்த புரிதல் இருக்கணும், ரைட்? ஸோ அது வந்து அருண் வந்து பிரமாதமாக சொல்வார். ஐ தாட் வாஸ் குட், ரைட்? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டீமனோட டாஸ்க் பற்றி அவர் கேள்வி கேட்குறாரு விஜய் சேதுபதி. அண்ட் அங்கே வந்து பவித்ரா சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. will you go to any extent, இந்த மாதிரி எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகலாமா அப்படின்றது வந்து எனக்கு ஏற்புடையதாக தெரியலன்றது வந்து அவங்க சொன்னாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாஸ்கில் வந்து ஃபுட் வேஸ்டேஜ் இருந்தது. முட்டையை வேஸ்ட் பண்ணது, ஏற்கனவே சாப்பாடு இல்லை, சாப்பாடுக்காக இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது முட்டையை உடச்சி கீழே ஊற்றுறது, வாய்க்கில் ஊற்றி முழுங்காமல் துப்புன்றது, அதெல்லாம் வந்து எனக்கு தெரியலங்க. அண்ட் விஜய் சேதுபதி வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து பேச யூ கேன் சி மஞ்சரி இஸ் க்ளோட்டிங். யூ சி மஞ்சரியே நான் பாராட்டியிருக்கேன், நிறைய இடங்களில் பாராட்டியிருக்கேன்.
ஆனால் டெவல்ஸ் வர்சஸ் ஏஞ்சல்ஸ் டாஸ்கில் வாட் ஷி டிட் வாஸ் நாட் அட் ஆல் அப்ரோப்ரியேட் ஓ ரைட். அங்கே வந்து இவங்களுக்கு ஆதரவு கிடைக்குதா, டெவல்ஸை வந்து பாராட்டுறாராம். உடனே அவங்க முகத்தில் வந்து அந்த ஈவலான ஒரு ஸ்மைல் வந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் லைக், ஓ மை காட், தட்ஸ் நாட் ரைட். ஏன்னா இதுதாங்க நிறைய நேரங்கள் நடக்குது. அவங்களுக்கு வந்து அந்த அந்த சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. நான் செஞ்சது சரின்றது வெளியிலேருந்து எனக்கு ஒரு ஆதரவு. ஸோ ஒருத்தவங்க தவறு செய்யும்போது அந்த தவறு எடுத்து கேட்காத போது அவங்க தவறுன்றது உணர மாட்டாங்க. ஸோ நான் செஞ்சது சரின்ற ஒரு ஆதங்கம், அந்த சந்தோஷம் அந்த முகத்தில் தெரிஞ்சது. ஐ தாட் தட் வாஸ் அ ரியாக்ஷன் தட் இட் இஸ் நாட் ரைட் அப்படின்னு. ரைட். மஞ்சரி அது சொன்னேன். அப்புறம் ரஞ்சித்தை வந்து கொஞ்சம் நல்லா சகாஸ்டிக்காக பேசினார் விஜய் சேதுபதி. ரஞ்சித் வந்து 60 நாளும் ஏஞ்சலாக தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் சகாஸ்டிக்காக பேசினார். திஸ் a lot of condescension. ஒருத்தவங்க வந்து தாழ்த்தி ஒருத்தவங்க பயமுறுத்தி அந்த மாதிரி பேச்செல்லாம் நிறைய பண்ணுறாரு. நான் கேட்குற கேள்வி என் மைண்டில் என்ன பதில் இருக்கோ அந்த பதில் தான் வரணுன்றது வந்து நேற்று நிகழ்ச்சி தெளிவாக தெரிஞ்சிச்சு. நான் ஒன்று மைண்டில் வச்சுருக்கேன், உங்களை யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி கேட்பாரு. அது ராயன்ட்ட கேட்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராயன் பதறுவாருங்க, ஒரு பீதியில் தான் பேசுகிறாரு. அது வந்து நாட் ரைட். ஜாக்லின் கிட்டலாம் பேசும்போது he's not willing to listen to their side of the argument, and I thought that's really wrong. Vijay Sethupathi likes patience, and he puts his thoughts into other people's mouth. I don't think it's right. So Vijay Sethupathi I think has failed as a host in yesterday's episode. நிறைய பேர் அந்த பாராட்டு தெரிவிப்பீங்க. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ வச்சு செஞ்சார். வச்சு செய்கிறதுன்றது நியாயமான விஷயத்துக்கு வச்சு செய்யணுங்க. I don't know, you are the person. இப்போ நான் மஞ்சரி முகம் மாறினது வந்து நான் ஏன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஸோ ஒருத்தவங்க தவறு இந்த செயல் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் தேவையா மஞ்சரி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்துருக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரீம் அதை வந்து அவர் கேட்கவே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து நான் செஞ்சது சரிதான் நினைக்கும் போது அடுத்து இதே மாதிரி இன்னொரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதலாளிகள் வர்சஸ் தொழிலாளிகள்னு வச்சா அராஜகம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன சமுதாயத்துக்கு சொல்கிறீங்க? ஒரு ஹோஸ்டாக இருக்கிற வெளியில் இருந்து நியூட்ரலாக இருந்து பார்த்துருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் கோவா கேங்கை வச்சு வறுத்தெடுக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி. கேட்குற சில கேள்விகள் நியாயமாக இருந்தது. நீங்கள் வந்து டீமாகவே விளையாடிட்டு இருந்தீங்கன்னா at one point what's going to happen? ஸோ இப்போ ராணுவ எதிர்த்து நீங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து நீங்கள் கத்தும்போது உங்களவே நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது இது வந்து இந்த ஆக்சுவல் இந்த பிகர் பிக்சர் அது வந்து அந்த விளையாட்டை வந்து அதுக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது, இடையூறுகளாக இருக்குதுன்றது நியாயமான கேள்வி. பட் வந்து அந்த பொண்ணை வந்து பதில் சொல்ல விடாமல் கேள்வி கேட்டது எனக்கு வந்து அது ஏற்புடையதாக தெரியல. ரூல் பிரேக்ஸ், நீங்கள் வந்து கோவா கேங்க நீங்கள் வந்து ரூல் போட்டு வச்சுருக்கீங்க, இது நியாயமானது கேட்குறீங்க நீங்கள். அப்போ ஏன் வந்து ரூல் பிரேக் பண்ணுற டீமை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேறீங்க? தர்ஷிகா, விஷால், தீபக் இவங்கெல்லாம் வந்து அந்த நைட்டில் இந்த திருட்டுத்தனமாக சமைச்சு சாப்பிட்றது, ரஷ்யன் மற்றவங்களோட ரஷ்யன் எடுத்து இவங்க சாப்பிட்றது, அன்ஷிதா ஆல் இஸ் பார்ட் ஆஃப் த கேங் ஆல்சோ. அது ஸோ ஐ ஃபீல் அந்த ஒரு எல்லாத்தையும் சரியாக கேள்வி கேட்குற இடத்துல இருக்கும் விஜய் சேதுபதி ஃபீல் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். when it comes to he's always quick to ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா வந்து தாக்குறதுக்கு he's always quick to them. ஆண்களை வந்து கேள்வி கேட்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். பட் முத்துக்குமரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் கெட்டிங் பேக் இன் டு ஃபார்ம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முத்துக்குமரன் இஸ் லூசிங் இஸ் கான்ஃபிடன்ஸ். இந்த தடவை ரொம்ப நல்லா பேசினார். அவரோட ஸ்பீச்சில் வந்து என்ன பண்ணலான்னு நாங்கள் கடுமையாக யோசிச்சோம். அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கடுமையாக யோசிச்சு கேமுக்கு எடுத்தாங்கன்ற மாதிரி சொல்லுவார். நாங்கள் வந்து என்ன ப்ரூஃப் பண்ணி ஹார்ட்ஸ் எடுக்கணும், ப்ரோவோக் பண்ணி ஹார்ட்ஸ் எடுக்கணும்னு நாங்கள் போராடணும், அவங்க ஹார்ட்ஸ் எடுத்த பிறகு தான் ப்ரோவோக் பண்ணாங்கன்ற மாதிரி பேசினார். அடுக்குமொழியில் ரொம்ப அழகாக பேசினார். ஸோ தட் வாஸ் குட். அவரோட கான்ஃபிடென்ஸ் இஸ் கெட்டிங் பேக் அப்படின்றது போன வார நிகழ்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அது கம்பேரிட்டிவ்லி முத்துக்குமரனோட போர்ஷன்ஸ் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ இப்படி இருந்தார். ஸோ ஹவு கான்ஃபிடென்ஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் இன் அ பர்சன்ஸ் லைஃப்ன்றது நமக்கு புரிய வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து சாச்சனா பற்றி சொல்கிறாங்க. சாச்சனா வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க விஜய் சேதுபதிக்கு ஒரு கியூக்காக. எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் வித் மஞ்சரி. ஸோ அவங்க செஞ்சது சரின்ற மாதிரி வந்தோடனே அந்த முகம் மாறும். ஓ ஐ காட் த அப்ரூவல் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பான விஷயத்துக்கு துணை போகிறவங்க கூட இருக்கும் வரை தவறு செய்கிறவங்க அந்த தவறு வந்து உணர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மியாகவே இருக்கும். ஸோ அதை சொல்லுவாங்க ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் அப்படின்னு. ஸோ உங்கள் சர்க்கிளில் உள்ளவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே நைட் லெட்ஸ் கோ அண்ட் ஜஸ்ட் கெட் ட்ரங்க் அண்ட் நோ நீட் டு டேக் ஃபோன் கால்ஸ், ஸ்விட்ச் ஆஃப் த ஃபோன் கால், நாட் டாக் அபவுட் ஒர்க் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை. ஐம் நாட் சேயிங் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங், பட் ஐம் சேயிங் தட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைடே நைட் வந்துச்சுன்னா எல்லாரும் கிளம்பி அதுக்கு தான் போவாங்க, ரைட்? தென் இன்னொரு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ஓகே லெட்ஸ் கோ பேக் டுடே அண்ட் லெட்ஸ் ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி, லெட்ஸ் சிட் டவுன் டுகெதர், ஹேவ் அ நைஸ்
தேங்க்ஸ் டின்னர் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள்ன்றது வந்து ஸோ உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்களோ அதை தான் நீங்களும் நிறைய பிரதிபலிப்பீங்க and you become part of the gang, right? சரி சரி and விஜய் சேதுபதி வந்து I'm not going to go more. I think I've spoken quite a lot. விஜய் சேதுபதி வந்து again I don't think சில வார்த்தைகள் பயன்படுத்துறதுலாம் சரியில்லை. ஏன் உங்கள் கேங்கில் இல்லை, அது உங்கள் கேங்கில் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. மூளையை பற்றி சொல்வார். அதாவது உங்களுக்கு மூளை இல்லையான்னு கேட்டதெல்லாம் வந்து I thought was ஏற்புடையதாக இல்லை. ஸோ லாங் ஸ்டாரி ஷார்ட், இதுதான் நேற்றைய நிகழ்வுகள் என்னோட அபிப்பிராயம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்தி அண்ட் சாச்னா அவுட் ஆஃப் த கேம் அப்படின்றது காத்து வாக்கிலே எனக்கு வந்த தகவல். சரி, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.